செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொல்லிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பகுதியில் நாங்கள் எங்கெல்லாம் ஆண்டவரை ஊழியம் செய்கிறோமோ அந்த பகுதியில் மக்கள் எல்லாம் என் தேவன் ஆண்டவரே முன்பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் அனுகிறப்பா. அங்கேயோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே சோத்திரத்தினால் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மதவெறி நாவி, குடிவெறி நாவி, வாக்குவாதத்தின் ஆவி, ஆண்டவரை எல்லா ஆண்டவரை சோத்திரம் ஆவிகளுடைய நாவுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பகுதி மக்கள் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் ஆண்டவரே இவர்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதான காரியங்கள் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே நாம மகிமைக்கென்று இந்த வேலையை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல் ஆண்டவரே தேவ செய்தி தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரை யாருக்கெல்லாம் என்னென்ன தாளந்து கொடுத்திருக்கீங்களோ ஆண்டவர் அந்த தாளந்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். கர்த்தர் நினைத்தது ஒருவரும் தடைபட முடியாது என்று பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் துரிதமாய் செய்து நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் நாளை ஒப்புடுகிறோம். வர வேண்டிய ஊழியர்கள் கொண்டு வருவீராக. தடைகள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொடுங்க. ஒரு நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் வல்லவர் வல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர். நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் செலுத்துகிறோம். இந்த பகுதியிலும் கர்த்தராகிய இயேசுவினை சாட்சியாக நிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பட்டதினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு அவர் சகலத்துக்கும் மதியாயவர், பெரியவர். இயேசுவினால் கூடாதது எதுவுமே இல்லை. மனிதர்களாக வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருவது கர்த்தராகிய இயேசு தான். இயேசுவை இந்த நாட்கள் ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார்கள். பாவ லோகத்தில் பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாக மனிதனை உன்னுடைய பாவத்தை கர்த்தர் பாவத்துக்கு விடுதலை கொடுப்பார்கள். பாவியாய உன்னை கர்த்தர் நேசிக்கிறார்கள். உலகத்தை பொறுத்தோளோ மனிதன் அன்புக்காக அதிகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் எங்கே அன்பு கிடைக்கும் அந்த எண்ணத்தில் நிம்மதி சமாதானம் எங்கே கிடைக்கும் அந்த எண்ணத்தில் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவருடையதாக அன்பு நமக்காக உலகத்துக்காக கொடுத்தபடினாரே அவர் கல்வாரி சிலுவையில் 2000 வருஷங்களுக்கு அப்புறமாய் கல்வாரி சிலுவையில் கொண்டதாக உயிர் நமக்காக கொடுத்தார்கள். அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்தார்கள். சகல மனிதருக்கும் பாவத்துக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே பிதா தன் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவை இந்த உலகத்திലേക്ക് அனுப்பினார்கள். அவர் மூலம் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார்கள். இந்த சமாதானம் என்பது ஒரு மார்க்கெட்டிலோ ஒரு பெரிய இடத்திலோ கிடைக்கிற ஒரு பொருள் கிடையாது. ஆனால் கர்த்தராகிய சமாதானத்துக்கு நீ பொன்னோ பொருளோ எதுவுமே கொடுக்க வேண்டதாக ஆவசியம் கிடையாது. கர்த்தராகிய இயேசுவை உன்னுடைய ஹிருதயத்தில் மனதார நீ ஏற்றுக்கொண்டால் கர்த்தருடைய ஹிருதயத்துக்குள்ளே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரே நீ அவருடைய ஹிருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய நிலைமைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து இந்த பகுதியில் மிகவும் பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும்படி திருசபையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளை மேல் இறங்கும்படி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி. ஸ்துதிகன மகிமை கர்த்தருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே
உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கஷ்டத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவங்கள் யாவையும் நீக்குபவர், அவர் நல்லவர் நல்லவரே. கஷ்டத்தில் ஆறுதல் அளி நேசிக்கிறார் என்பதே அந்த நல்ல செய்தி. 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து நன்மை செய்கிற தேவனாய் சுத்தி திரிந்தார் என்று பார்க்கிறோம். வேதத்திலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு செய்திருக்கிறார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நீண்ட நாளாய் வியாதி கொண்டு இருந்தவர்களை வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசின் பிடியில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மரித்தவரையும் உயிரோடு எழுந்திருக்க செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இதுதான் மத்தியிலே சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இயேசு இன்றைக்கும் அந்த அற்புதம் செய்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. இன்றைக்கு இளைப்பாறுதலை தேடி இளைப்பாறுதல் இல்லாமல் கவலையாய் கண்ணீரோடு குடும்பத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரி, இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, ஒருவேளை நீங்கள் வியாதியிலே வருத்தப்படலாம், ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில வருத்தப்படலாம், ஒருவேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று வருத்தம் இருக்கலாம். உங்களை எல்லாரையும் நான் இயேசு சொல்லுகிறார், அந்த வருத்தப்படுகிற பாரத்தை என்னிடத்தில் வையுங்கள், நான் சுமந்து கொள்கிறேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். பிரியமான சகோதர சகோதரியை, அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதியுள்ள வார்த்தை இன்றைக்கு நடக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழுவும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனை காரணம். பிரியமான சகோதர சகோதரியை, நன்றாய் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் அடையாளங்கள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பகுதியிலே இந்தியாவுக்கு எதிராக போர் நடக்கிறது. இவைகளெல்லாம் வேதனை காரணம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நடக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை நடந்து கொண்டு வருகிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இல்லை என்றால் கைவிடப்படுவார்கள். பிரியமான சகோதர சகோதரியை, இயேசுவை தேடி வாங்க. இயேசு உங்களுக்கு சமாதானம். உன்னினைவென்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வே இறைவா. உன்னினைவென்றி மகிழ்வேது தேவா, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன்னில்லத்தில் வாழும் ஒரு நாளே போ
உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன்னெல்லத்தில் ஒரு நாளே போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே ஒரு வார்த்தை போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். நீரின்றி வாழ்வேன் இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேன் தேவா. கள்ளக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற் கொள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கள்ளக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற் கொள்ளும் ஜீவன் தந்தவர் நீ. உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேன் இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேன் தேவா. அருமருந்து இது திருமருந்து, அருமருந்து இது திருமருந்து. எல்லோரும் எப்போதும் இந்த மருந்து தப்பாது தேவையா சொந்த மருந்து. எப்போதும் எல்லோருக்கும் இந்த மருந்து தப்பாது தேவையால் சொந்த மருந்து. மறுமருந்து இது திருமருந்து, அருமருந்து இது திருமருந்து. பாவ நோயால் பாடிடும் வேளை பாசமா எடுக்கணும் இந்த மருந்து. பாவ நோயால் பாடிடும் வேளை பாசமா எடுக்கணும் இந்த மருந்து. இந்த பாருக்கு சொந்தமான நல்ல மருந்து, இந்த பாருக்கு சொந்தமான நல்ல மருந்து. அருமருந்து இது திருமருந்து, அருமருந்து இது திருமருந்து. எப்போதும் மருந்து தப்பாது தேவையால் எப்போதும் எல்லோருக்கும் இந்த மருந்து தப்பாது தேவையான சொந்த மருந்து. கீழோர்கள் மேலோர்கள் தீயோர்கள் எல்லோருக்கும் தேவையா இந்த அருமருந்து. மேல் எல்லோருக்கும் இந்த அருமருந்து. இது பாவிகளை பரலோகம் சேர்க்கும் மருந்து, பாவிகளை பரலோகம் சேர்க்கும் மருந்து. அருமருந்து இது திருமருந்து, அருமருந்து இது திருமருந்து. எப்போதும் எல்லோருக்கும் இந்த மருந்து. எங்களுக்கும் பிரியமான இந்த புதுநகர் நகர்வாழ் சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, அருமையான வாலிப தம்பிமார்களே, தங்கைமார்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து என்னும் பெயராலே உங்களை மகிழ்ச்சியோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாகவே உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும், உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் யாவும் தீரட்டும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதையும் நாங்கள் அல்ல, என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஒரு பகுதிக்கு செல்லும் போது அந்த பகுதியிலே நீங்கள் அத்துணை பேர்களையும் வாழ்த்துங்கள் என்று சொன்னார். ஆனபடினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், மகிழ்ச்சியாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் வந்து வேலை வெட்டி இல்லாதபடிக்கு இந்த காரியத்தை செய்யவில்லை. எங்களுக்கும் கர்த்தர் எங்களுக்கென்ற ஒரு சிறு சிறு வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஆயினும் நாங்கள் வந்து இந்த வேலையை, இந்த காரியத்தை, இந்த சுவிசேஷ ஊழியத்தை உங்களோடு கூட செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்கள் பெற்றதான அந்த சந்தோஷம். யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று வள்ளுவன் வாக்குக்கு இணங்க நாங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறோம். நான் கிட்டத்தட்ட கடற்கரை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சென்னையிலே நம்ம பீச் ரோட்டில் கடற்கரை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நான் நேரில் கண்ட ஒரு காட்சியை நான் உங்களோடு கூட சொல்ல ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். காரணம், அதில் என் தேவன் எவ்வளவாய் மகிமைப்பட்டார் என்பதை நான் அறிந்தபடியினாலே அதை சொல்கிறேன். சுருக்கமாய், பிரியமானவர்களே, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளோடு கூட கடற்கரை பகுதிக்கு வந்து தன்னுடைய நேரத்தை, சாயங்கால நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி செலவழிக்கும் போது அவருடைய மகன், மகள், 2 பிள்ளைகள், கணவன், மனைவி 4 பேராய் கடற்கரையிலே கடலை தொட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஏராளமான பேர், அநேகர் அந்த பகுதியில் நின்றார்கள். போலீஸ்காரர்களும் அந்த பகுதியிலே கடற்கரை உள்ளே போகக்கூடாதபடிக்கு தடுப்பதற்காக நின்றார்கள். பிரியமானவர்களே, அருமையான அந்த குடும்பத்தார் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கழிக்க வந்தார்கள். ஆயினும் ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தது. என்னவென்றால், அருமையான அந்த பிள்ளை, அந்த சிறு பெண் ஓடி போய் கடலிலே காலை நனைக்கும் போது கடல் அலை மகளை இழுத்து சென்றது. எந்த பரிதாபம் பாருங்கள்! அருமையான தகப்பன் மகளை தேடுகிறார், மகளை ஓடி போய் பிடிக்க பார்க்கிறார். வேகமாய் உள்ளே போகிறது. அந்த பகுதியில் உள்ள மீனவ சகோதரர்கள் ஓடி போய் பிள்ளையை பிடிக்க போகிறார்கள். ஓடி பிள்ளை மறுபடியும் உள்ளே கடல் இழுத்து செல்கிறது. போலீஸ்காரர்கள் கத்துகிறார்கள், எல்லாரும் போக வேண்டாம் என்று சொல்லி. அவர்கள் எல்லாரும் முடித்து விட்டது என்று நினைத்து அதை முடித்து விட்டார்கள். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, அந்த தாய் தன்னுடைய ஆடையின் விஷயங்களிலே அவள் கடல் பகுதிக்கே போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும், ஆனால் அந்த தாய் இத்தனை பேர் தடுத்தும் அவள் என் மகளை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி ஓடி போய் கடலிலே விழுகிறார்கள். எவ்வளவு பேர் தடுத்து கடலிலே விழுந்து உள்ளே குதித்து, அந்த தாய்க்கு அந்த நீச்சல் தெரியுமோ தெரியாதோ யாரும் அறியவில்லை. ஆனாலும் எப்படியோ தன்னுடைய மகளை போய் இழுத்து வந்து விட்டார்கள். இழுத்து வந்து சென்று கடற்கரையிலே மகளை போட்டு விட்டார்கள். போட்டுவிட்டு அந்த தாய் எழுந்திருக்க முடியவில்லை. காரணம், அந்த தாய் தண்ணீர் குடித்து மறித்து விட்டார்கள். பிரியமானவர்களே, தான் பெற்ற ஒரு மகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறதான ஒரே அன்பு தாயின் அன்பு. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த தாய் ஒருவேளை மறந்திருக்கிறான். அந்த தாய் மறவாத தாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, ஒரு பெற்ற தாயே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு மகளை காப்பாற்ற வேண்டும் என்றால், காப்பாற்ற துணிந்தாள் என்றால், உன்னையும் என்னையும் படைத்து நமக்காக உயிரை நீத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசுவானவர் எப்படிப்பட்டவராயிருப்பார்? பிரியமானவர்களே, நாம் செய்த பாவங்கள் எத்தனை, நாம் செய்த அக்கிரமங்கள் எத்தனை, நாம் கைகளால் செய்த பாவங்கள் எத்தனை, சிந்தைகளால் செய்த பாவங்கள் எத்தனை, நம்முடைய கரங்களினால் செய்த பாவங்கள் நிமித்தம் அல்லவா அவருடைய கரங்களில் ஆணிகள் பாயப்பட்டது. நம்முடைய சிந்தையில் செய்த பாவம் அல்லவா அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது. நம்முடைய போகாத இடத்துக்கு நம்முடைய கால்கள் போனதால் அல்லவா அவருடைய கால்களில் ஆணிகள் பாயப்பட்டது. பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். உனக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஒருவர் சிலுவையிலே சிந்துவார், சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். பாவம் பலி இல்லாமல் ஒரு காரியம் நிவர்த்தி அடையாது. தன்னையே பலியாக கொடுத்த அந்த இயேசுவானவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புதுநகர் மனதிவாள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எனக்கு பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஐயா, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தானே ஜீவித்தார், இப்பொழுது இல்லை என்று சொல்வதற்கில்லை. 40 வருடங்களுக்கு முன்பாக மரித்து போய் தள்ளப்பட்ட நிலை இருந்தன. என்னையும் அவர் மீட்டெடுத்தார். இப்பொழுதும் இன்றைக்கும் இயேசுவே என்னை விடுவியும் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுவீர்கள். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பாவியானாலும் சரி, உங்கள் தொடர்ந்து உங்களுடைய சாபங்கள் இருந்தாலும் சரி, இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு இந்த பகுதி மக்களுக்காகவும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம் என்றால் நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் மேலும் பெரிய விரும்பினார். அருகாமையில் இருக்கிறதானே கர்த்தரின் வாசல் என்பதாக இதே தெருவில் ஒரு சபை இருக்கிறது. அருமையான நவீன் அவர்கள் குடும்பத்தோடு உங்களுக்காக ஜெபிப்பதற்காக, உங்களுக்காக அந்த இறைமகன் இயேசுவிடம் வேண்டுதல் செய்வதற்காக அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். அவரை நீங்கள் வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே காலை 7 மணி முதல் அங்கே ஆராதனை நடக்கிறது. இந்த பகுதியில் யாராவது நீங்கள் ஆராதனைக்கு செல்ல விரும்பினால் போய் பாருங்கள். இல்லை, நீங்கள் புதிதாக
செல்ல வேண்டும் என்றாலும் அங்கே வந்து பாருங்கள். இதற்கு நீங்கள் எந்த விலை கிரயமோ ஏன் ஒரு கூட கொடுக்க வேண்டாம் என்று இலவசமாய் பெற்ற கிருபையை இலவசமாய் அவர் உங்களுக்கு தர அந்த பகுதியிலே தேவனால் அனுப்பப்பட்டதான அருமையான ஊழியக்காரர் குடும்பத்தோடு கூட தன்னுடைய வேலையை விட்டு குடும்பத்தோடு கூட இந்த பகுதி மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பதற்காகவும் பாரமுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறார். ஆனபடியாலே நீங்கள் வந்து அந்த இயேசுவை நீங்கள் மேலும் அறிந்து கொண்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கள். இயேசு தாமே உங்களை விடுவிப்பாராக. இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே சத்தியம், இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாயிருக்கிறார். அவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். நீங்கள் எந்த மதத்தானாலும் சரி, எந்த மார்க்கத்தாரானாலும் சரி, எந்த இனத்தாரானாலும் சரி, நீங்கள் வசதி படைத்தவர்களானாலும் சரி, வசதி இல்லாதவர்களானாலும் சரி, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உங்களை கைவிடார். அவரே தெய்வம், அவரே என்று வேறொரு காரியம் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த இயேசுவை நீங்கள் வந்து பாருங்கள். இயேசு உங்களை ரட்சிப்பாராக. ஆமென். சொன்ன காரியங்களை கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமா, உங்கள் கவலை கண்ணீர் தீர வேண்டுமா, இந்த இயேசுவை நீங்கள் நம்பி பாருங்கள். ஒருவேளை ஒரு விசை கூட, அதாவது ஒரு தடவை வந்து தான் பாருங்களேன் அந்த இயேசு என்ன செய்கிறார் என்று. என்ன எல்லாரும் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஒரு தடவை வந்து தான் பாருங்களேன் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி தான் நாங்களும் போய் பார்த்தோம். போய் தான் பார்ப்போமே என்னதான் சொல்கிறாங்க. இந்த இயேசு நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர், என்னுடைய பிரச்சனைலாம் தீர்ப்பார், எப்படிலாம் சொல்கிறாங்களே, என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் தான் நாங்கள் போய் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் சுகமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஒரு பாவியாகிய நான் ஒரு பாவி, என்ன அந்த இயேசு ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி ஒரு மனுஷன், சகை என்ற மனுஷன் எரிகோ நகரத்திலே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, நம்ம பாவியாச்சே, நம்ம தான் நிறையா வரி வட்டியெல்லாம் வாங்கி சுகபோகமாக இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ள கஷ்டம் இருக்க என்று சொல்லி கஷ்டத்தோடு நின்றான். ஆனால் அவனுடைய எல்லா வசதிகளும் இருந்தது. அவன் ஒரு வரி வசூலி போல் எல்லா ஆசை அந்தஸ்தோடு இருந்தாலும் உள்ளுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ எண்ணங்கள் மனுஷனுக்குள்ளாய், அந்த மனுஷன் சகைவுக்குள்ளாய் இருந்தது. அந்த பகுதியில், எரிகோ பகுதியிலே என் அப்பர் இயேசு நடந்து சென்றார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் நடக்கும்போது இந்த இயேசுவை அவன் ஆழ்குள்ளமாயிருந்தபடியால் காண வேண்டும் என்று சொல்லி, அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி நின்று பார்த்தார். இயேசு அந்த பகுதியில் நின்று சகைவே இறங்கி வா என்று சொன்னார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான எனக்கு பிரியமான புதுநகர் வாழ் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை வீட்டிலே இருந்து இந்த இயேசு என்னதான் இவர்கள் சொல்கிறார் என்று சொல்லி காதுகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீ இன்றைக்கு அந்த இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை விடுவிக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை சிநேகிக்கிறார். இயேசு உன்னை அன்பாய் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு விடுவிக்கிறார். நீங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமா, உங்கள் கவலையை கண்ணிகள் தீர வேண்டுமா, இப்பொழுது அருமையான ஐயா சொன்ன மாதிரியே நீ இந்த இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவை நம்பி பாருங்கள். ஒருவேளை வந்து பாருங்கள். நீங்கள் வந்து பாருங்கள். அவர் உங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் சொல்லுவார். அவர் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் சொல்லுவார். பிரியமானவர்களே, அந்த இயேசுடன் நீங்கள் வந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியை சந்தோஷமாக வாழ வேண்டுமா? இப்பொழுது அருகாமையில் இருக்கிறதானே அருமையான ஐயா நவீன ஐயா அவர்கள் இந்த பகுதியிலே கர்த்தருடைய வாசல் என்ற ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடத்தவில்லை, அந்த சபையை என் அப்பர் இயேசுவை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து அந்த மகனோடு கூட வந்து, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் வெளியே சொல்ல முடியவில்லை, நான் இப்படி ஒரு பாவத்திலே, இப்படிப்பட்ட என்னுடைய குடும்ப தொடர்ந்து வருகிற சாபத்திலே இருக்கிறேன், எனக்கு விடுதலையை வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். அந்த இயேசுவே உங்களுக்கு விடுதலையை தருவார். அந்த இயேசுவே உங்களை மாட்சிமையாய் மாற்றுவார். அந்த பிரியமான எனக்கு அறிவான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் ஒருவர் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த சகைவு மாதிரி நீங்கள் காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்தாலும் சரி, இயேசு நின்று இன்று உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, எல்லா பாவிகளை வெறுத்து பாவங்களை வெறுத்து பாவிகளை சிநேகிக்கிறதானே இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசுவே நீங்க நம்பி பாருங்கள். இயேசுவே உங்களுக்கு வெளிச்சமாய் வாழ்க்கையிலே வெளிச்சமாயிருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்த அந்த நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதை அநேக திரைப்படங்களிலே பார்த்திருப்பீர்கள். அவர் எப்படி பிறந்தார், இந்த நாள் அதை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்த நோக்கமே நமக்காகத்தான்.
மனு குலம் பாவத்தில் விழுந்து ஆசீர்வாதங்களை இழந்து சமாதானத்தை இழந்து வாழ்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டும். அவர் பிறந்தது மட்டுமல்ல, அவர் நமக்காக தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்து சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டு கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசுவானவர் பிறந்தார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்கள் வீடுகளின் மத்தியில் வந்திருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில எது விழுந்து போயிருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தரும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் வந்திருக்கிறார். பணத்தால் வாங்க முடியாத சமாதானம், பணத்தால் சரி செய்ய முடியாத வியாதிகளை இயேசுவால் சரி செய்ய முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற துக்கம் அனைத்தையும் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் இயேசுவானவர் உங்கள் வாசல்ல வந்திருக்கிறார். அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு இருதயத்தில் இடம் கொடுங்கள். உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள்களை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் மட்டுமல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாக்கு பண்ணினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல இயேசுவானவர். அவர் வார்த்தை மாறாது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். அருகில் ஒரு திருச்சபை இருக்கிறது, அங்கு ஜப கூட்டங்கள் நடக்கிறது. அந்த ஜப கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வரும். மனிதர்கள் உங்களை கைவிடலாம், உறவுகள் உங்களை கைவிடலாம், உலகம் உங்களை கைவிடலாம், கடன் பிரச்சனை உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், மன போராட்டத்திலிருந்து விடுதலை இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஒரு வார்த்தை போதும். ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாய் மாறும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றும். இயேசுவானவர் அப்படியாய் உங்களுக்காக பூமியில தன் வார்த்தை மூலமாக இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறார். அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை ஒரு அடையாள சின்னமாய் பார்க்கிறோம். அந்த சிலுவையின் மூலமாக உங்கள் மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பு பெரியது. அந்த அன்பை நீங்கள் ருசி பார்த்தீர்கள். ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் துக்கத்தை காண மாட்டீர்கள். அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அதை மாற்ற வல்லவர் இயேசுவானவர். மனிதனால் கூடாத காரியங்களை இயேசுவானவர் செய்ய வல்லவர். எந்தெந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கவில்லை, இதுவரை நான் நினைத்த காரியங்கள் கைகூடவில்லை, என் காரியங்கள் இன்னும் வாய்க்காதபடி தடையாக இருக்கிறது, இயேசுவானவர் தடைகளை உடைக்க வல்லவர். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற துக்கங்களை சந்தோஷமாய் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாற்ற வல்லவர் என்று இந்த நாளில் நாங்கள் உங்கள் மத்தியில் இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய மந்திரம் இயேசு, இயேசு, இயேசு. நல்ல மாலை வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த பகுதியில் கர்த்தராகிய இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு கர்த்தர் உதவி செய்திகளை கொண்டு வந்தபடினால் கர்த்தருக்கு நன்றி. நல்ல ஒரு பாடல் நாம் கேட்டுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் வருபவரே கர்த்தர் விடுதலை கொடுப்பார்கள். கர்த்தராகிய இயேசு சகல மனுஷருக்கும் ரட்சிப்பு கொடுக்கிறார்கள். ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய சமூகத்தில் வருது. கர்த்தராகிய இயேசு சகல மனிதரை நேசிக்கிறார்கள். மனிதனுடைய பாவத்தை அவர் பாவத்துக்கு விடுதலை கொடுத்து பாவியை நேசிக்கிறார்கள். பாவியாய மனிதனை நேசிப்பதற்கு தான் கர்த்தராகிய இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்னே இந்த உலகத்திലേക്ക് வந்து விட்டார்கள். அவர் இந்த உலகத்திലേക്ക് வந்தது சகல மனிதரை நேசிப்பதற்காக, சகல மனிதரையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காகவே இந்த உலகத்திലേക്ക് வந்தார்கள். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனே, உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நீ விரும்புகிறோம், உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் அந்த எண்ணத்தோடு நீ இருக்கிறோம். உன்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசானாலும் அது கர்த்தரால் கூடாதது எதுவுமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனிதன் வரும்போது அவருடைய வாழ்க்கைக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார்கள். உலகத்தை பொறுத்துள்ள மனிதனாக
எண்ணங்கள் அவன் ஒவ்வொரு நாள்களிலும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் அந்த எண்ணத்தோடு அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சந்தோஷமாய் இருக்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அவர் விரும்பதாக மகிழ்ச்சி, விரும்பதாக சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் கிடைக்குமோ என்று கேட்டால் அந்த அளவில் அது கிடைக்காம இருக்கிறோம். உலகத்தை பார்க்கும்போது மனிதன் அந்த அளவில் ஓடிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார்கள், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்க போகிறார்கள். கர்த்தருடைய சமாதானம் என்பது அது நித்தியமான ஒரு சமாதானம் ஆயிருக்கிறார்கள். கர்த்தரை விசுவாசிக்கலாகுന്ന கர்த்தரை விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசுவிட்ட வருபவருக்கு அவர் நித்தியமான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள். வல்ல ஆண்டவர் என்று வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வாழ்நாளே எல்லாமே நாள் வருத்தத்தோடு கழிப்பதே. வாழ்நாளே எல்லாமே நாளா வருத்தத்தோடு கழிப்பதே. வந்தவர் வாழ்த்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வழி கட்டில வீடும் இளம் பொருளோ கண்டிடும் உற்றார் உறவினரோ. கட்டில வீடும் இளம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கொடுவிட்டு உன்னாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே மூலமாக செய்யும்படி தேவனுடைய கருத்து சிந்திக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த பகுதிக்கு ஆண்டவரே சிந்திக்கும்போது ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்ம தேவனுடைய கருத்தை இருக்கும்படி தேவனுடைய கருத்தில் எங்களால் எதுவும் ஆகாத எல்லாம் வாங்கும் அனுமதிக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அசைவானபடி அதற்கு விரோதமாக எழும்பலாக எல்லா அசுத்த ஆவியானவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த நாட்களும் ஆண்டவரை இன்றைக்கு ஆராதனைக்கு வராமல் இருக்கிறார்கள் பிள்ளைகளை தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்குகிறோம். அவரோடு கர்த்தரை நீ பேசுவதாக. எங்களால் பேசினால் எதுவும் ஆகாத ஆண்டவர், எங்களோட புத்தி அல்ல ஆண்டவரே. கர்த்தரை உங்களோட புத்தினால் கர்த்தரை நீ பேசும்போது உங்களுக்கு
அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கத்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை கத்தர் சந்திப்பீராக. எல்லாருக்கும் வேலை வசதிகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, வீடுகள் இல்லாமல் இருப்பவருக்கு கத்தர் வீடுகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, வாடகை இருக்கிறது எந்த அளவில் எந்த தொலை வராம நிலைமையில ஏற்ற வேலை வாடகை செலவில் இருக்கிற அதெல்லாம் ஏற்ற வேலை செலுத்தி கத்தரை நீதிவரை ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு விசுவாசிகளை மாற்றுகிறார்கள். அந்த பகுதி ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் ஊழியக்காரன் மூலமாய் ஒரு விசுவாசிகள் மூலமாய் செய்யும்படி தேவனுடைய கருத்தை ஒப்புக்கொண்டு போகிறோம். இதுக்கு விரோதமாய் எதிர்ப்பதாக எல்லா இயேசுவின் நாமத்தில் உமது ஊழியக்காரங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் ஒன்றுகிறோம். எங்களுடைய துறைகளை எல்லாம் சந்தித்து இப்பொழுதே விடுதலை அனுப்பும்படி அறிந்திருக்கிறபடினாலே ஆமேல் ஹால் இந்த விஷயத்துல தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறபடினாலே இப்பொழுது கத்திரி ஹாலியா ஒவ்வொரு விசுவாசிகளையும் சமூகத்திற்காக கடந்து போகும்போது கத்திரி உமது சமூகம் ஆமேல் ஊழியக்காரருக்கு முன்னவே அந்த பகுதியில் அந்த வீட்டுக்குள்ள கடந்து செல்ல அற்புதத்தை செய்வீர்கள். இன்று கண்ட விஷயம் இனிமே பார்க்க முடியாமல் அற்புதத்தை கத்து செய்வீராக. கரம் இறங்கு செங்கல்ல இரண்டாய் மாற்றின கர்த்தர் அற்புதத்தை செய்த கர்த்தர் நாங்கள் கல்வாரிய சிலுவையில் எங்களுக்காக உயிர் கொடுத்த கர்த்தரே, உமது நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உமது நாமத்தில் ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கோலியாத்தின் மேல் தாவீது ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, இந்த நாட்களில் ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிறார் அந்த கோலியாத்தின் வல்லமையை கர்த்தர் உடைப்பீராக. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. எல்லா தடைகளை நீ உடைச்சு ஆண்டவரே, நீ இவரே ஹல்லேலூயா குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களில் பரிசுத்த ஆவி அசைவாடுவதற்காக அவருடைய நாவு தேவனுடைய அக்கினியாய் மாறட்டும். அவருடைய நாவில் வருவாத வார்த்தைகள் மனிதனை ரூபாந்திரம் உருவாக்கும்படி, மனிதருக்கு விடுதலை தாரும்படி, மனிதருக்கு நிம்மதியை சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடும்படி உமது நாவாய் உமது வார்த்தையாய் பயன்படுத்துவீராக. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஊழியக்காரனோடு சேர்ந்து ஊழியத்தை செய்வதற்கு நீ தெரிந்து கொண்ட ஆண்டவரே, அவர் செய்வதாக எல்லா ஊழியங்களையும் அதிகமாக ஜெபிப்பதற்கு ஜெப ஆவியை ஊற்றுவதாக நாட்களும் ஆண்டவரே ராத்திரி ஞாபகங்கள் விரும்பி ஜெபிப்பதற்கு உதவி செய்வீர். அற்புதத்தை செய்வீர். ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிறாக நல்ல படிப்புக்காக கற்றுக்கு நன்றி. ஆமேன். ஸ்கூல் ஆமேன் காலேஜில் மிகவும் பெரிய மார்க்கோடு பாஸ் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆமேன் காலேஜில் கடந்து போகும்போது ஆமேன் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆமேன் தவறாத எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த வாழ்க்கையில் கூடாது. அவர்கள் எல்லாருக்கும் சுத்தமாய் கர்த்தரை மாற்றுகிறாங்க. வாலிப பிள்ளைகளுடைய இடையில் ஆமேன் இவர் மூலம் ஒரு பெரிய நிறைய பிள்ளைகளை கர்த்தருக்காக மாறும்படி தேவனுடைய கருத்தில் தந்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாப்பைக்காக ஜெபிக்கிறோம். அப்படின்றதாக மன விருப்பத்தின்படி நீ கொடுத்த விடுதலுக்காக படிப்பது இந்த நிமிடம் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார்கள். மறுபடியும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போற நல்ல புத்தியை கொண்டு போறாரு, நல்ல ஞானத்தை கொண்டு போறாரு. ஆண்டவரே, உலகத்தின்படி அல்ல எங்களுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டது. ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு கீழ்பட்ட உமது வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரை பயந்து கர்த்தருக்காக வாழ்வதற்காக நீ உதவி செய்வீராக. நல்ல புத்தியை நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, படிப்பில் எல்லா தேவைகளை ஒரு குறை இல்லாமல் அளவில் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறபடியினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கடந்து வந்த எங்களை எல்லாவரையும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் 4 பேராய் கர்த்தரை எங்களை கொண்டு வந்தபடினால் கர்த்தருக்கு நன்றி. இன்றைக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள் அந்த ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை பெரிய காரியங்கள் செய்வீராக. நல்ல பிரயாணத்தில் கர்த்தர் பாதுகாப்புகளோடு கூட இருக்கிறது. வாகனங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்த கர்த்தருடைய சமூகத்தில் கடந்த வாரும் உமது சட்டங்களை பாதுகாப்பீராக. உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது வரவுக்காக எங்களை ஆயத்தம் பண்ணுவதாக. ஸ்துதிகரண மகிமை கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே.